எவ்வளவு மார்க் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? மார்க்குக்கு மார்க்ஸ் வேணாம் சார், உங்க லவ் வேணும் சார். Vijay sir, I'm sorry. Vijay sir, here. Congratulations on a wonderful trailer. We really appreciate what you've shown us. I need to ask you two questions. One, what is the takeaway that people will get when they watch Mark? Two, is Mark inspired by a real story? And why is this so big that you're looking at even the possibility of a sequel? மார்க்கா இல்லை சார், நாங்கள் அந்த மாதிரி எதுவும் இப்போ பிளான் எதுவும் இல்லை. இல்லை நான் அதை கேட்கல. நீங்க மேக்ஸை பத்தி பேசும்போது அதுல வந்து சீக்வலுக்கு ஸ்கோப் கிடையாதுன்னு சொன்னீங்க. கண்டிப்பா. பட் மார்க்ல இது ஆஃப்டர் தட் வந்து when you said நாங்க புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா what you implied was இது பெரிய கதை. This is and அவர் பேசும்போது he said this is the story of this is 5 times more than all the films put together அப்படினாரு. அப்போ இந்த படம் எதை பத்தி பேசுது, இந்த படத்துல இருந்து என்ன டேக் அவே? That is the first question. And இது இன்ஸ்பயர் ஆன விஷயமா? And what inspired you? What was the spark for the story? இல்லை சார், இதுக்கு எல்லாமே ஆன்சர் நீங்கள் படத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். நான் எது சொன்னாலுமே இங்கே வந்து ஸ்பாய்லர் ஆயிரும். ஏன்னா மேக்ஸை விட மேக்ஸ் சிங்கிள் லைனில் இருந்தது, சிங்கிள் லேயரில் இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து 4-5 லேயர்ஸில் போகிற சப்ஜெக்ட். ஆக்சுவலாக வந்து நவீன் சார் அவர் ஒரு லேயரில் இருப்பார், குரு சார் வேற ஒரு கனெக்டில் இருப்பார், விக்ராந்த் சார் வேற ஒரு கனெக்டில் இருக்காது. ஸோ இப்போ எதை சொன்னாலுமே அது வந்து ஸ்பாய்லர் ஆயிரும். நீங்கள் ஒரு படம் பார்த்துருக்க, படத்துக்கு சக்ஸஸுக்கு அப்புறம் தான் அதை நான் வந்து பேச முடியும், எல்லாமே பேச முடியும். தேங்க்யூ. Now the director sir, உங்கள்ட்ட தான் அந்த question. Now that 2 back-to-back hits ஹீரோவும் டைரக்டரும் கொடுத்திருக்கீங்க. Suppose you are contemplating of a third venture to complete a hat-trick. இதே genre action தான் எடுப்பீங்களா, வேற ஏதாவது you are nursing new ideas? சார் இல்லை சார், அதை வந்து காலம் தான் டிசைட் பண்ணணும். இந்த படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறம் தான் அதை டிசைட் பண்ணி. எப்பயுமே வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, மேக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு வரைக்கும் நாங்கள் நெக்ஸ்ட் வந்து அடுத்து ஒரு பண்ணுவோம் நாங்கள் பேசல ஆக்சுவலாக. ஆனால் இப்போ எங்களுக்குள்ள இன்னும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. எல்லாரும் நீங்க கேட்குற கொஸ்டின் வந்து ஆல்ரெடி கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கு. பட் அது வந்து அந்த சூழலில் தான் நான் டிசைட் பண்ண முடியும் நாங்கள் என்ன பண்றோம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரே ஜானர்ல படம் பண்ணிருக்கப்ப அது வந்து சரியா இருக்காது. இன்னொன்று எனக்கு வந்து இருக்கிறவர் வந்து சூப்பர் ஆக்டர். அவர்கிட்ட நான் எதுவும் ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20% கொடுத்தா ஒரு 100% வந்து எனக்கு கொடுப்பாரு. அப்படி இருக்கிறப்ப நான் வந்து அதுக்கான ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக கிரியேட் பண்ண முடியும். எங்களால் வந்து இன்னும் பெருசாக பண்ண முடியுங்கிற கான்ஃபிடன்ட் இருக்கு. அது வந்து காலம் தான் டிசைட் பண்ணும். யோகி பாபு சார். தேங்க்யூ சார். யோகி பாபு சார் எங்க சார்? சார் சினிமாவுக்கு வந்து